கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். கார்த்திக், கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்கிற காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஓவர் டு யூ. வணக்கம். கோவை தெற்கு தொகுதி மிகவும் நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு. காரணம் பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது இங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சில மணி நேரங்களுக்கு முன்பாக தான் கோவை வட்டாட்சியர் அலுவலகத்துல தற்போது அவர் வேட்புமனு தாக்கலை செய்தார். முன்னதாக அவருடைய கட்சியினர் 1000க்கும் மேற்பட்டோர் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு 100 மீட்டருக்கு முன்பு வரை ஒரு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அவர் இந்த முறை அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை ஒரு 5 பேரை, அதாவது அவருடைய கட்சியை சார்ந்தவர்களை அழைத்து சென்று அவர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடைய திமுக கட்சியை சார்ந்த யாரையும் அழைத்து செல்லாமல் கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை அழைத்து சென்று இந்த வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிக்கும் பொழுது இந்த தேர்தலில் திமுகவுடைய திட்டங்களை முன்னிறுத்தி தெற்கு தொகுதியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வகிக்கும் வகையில் பொதுமக்கள் மத்தியில் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு திட்டங்களை எடுத்து சென்று நான் வாக்குகள் சேகரிப்பேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கார். தேர்தல் முடிந்த பின்பு அந்த 4ஆம் தேதி நாங்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பது அனைவருக்கும் தெரியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அந்த வார்த்தையை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து தெற்கு தொகுதி கடந்த முறை கமலஹாசன் வானதி என்று மோதப்பட்ட சூழல்ல இந்த வருடம் அதிமுக திமுக நேரடியாக மோதுகிறது. முன்னதாக எங்க அம்மனர்ஜன் அதிமுக சேர்ந்தவர் எம்எல்ஏ இருந்திருக்கார். அவர் தான் இந்த மீண்டும் போட்டியிடுகிறார். அந்த சூழல்ல இப்ப செந்தில் பாலாஜி இந்த பகுதியில் போட்டியிடுவதனால் இந்த தொகுதி மிகவும் முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் போட்டியிடக்கூடிய தொகுதி கோவை மாவட்டம் முழுவதும் ஒரு அலையாக இருக்குமா என்பது அதிமுக திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இந்திய நாட்டின் முதல் ஆட்சியும் அண்ணா கொஞ்சம் பண்ணி இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.